வெக்கம் நீ படக்கூடாது, பிசாசு தான் வெக்கப்படும். நீ பாடுனா பிசாசு வெக்கப்படணும். நீ வெக்கப்பட்டேன்னா அவனுக்கு தான் கொண்டாட்டம். அப்ப வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. சரியாப்பா? அல்லேலூயா. கர்த்தரை பாடி உயர்த்தணும். வாலிப வயசுல வரும் வெக்கம், எனக்கு கூட வந்தது. ஆனா வெக்கத்தை விட்டுணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே போதும். 15வது வசனம் வாசிங்க. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன் இருந்தவர், எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன் இருந்தவர். ஆண்டவர் பாருங்க, அவரை பின் தள்ளி ஆண்டவரை முன்னிறுத்துறாரு. யாரு? யோவான். அப்ப நாம கூட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, ஊழியத்துல நம்மளை பயன்படுத்தும் போது, கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது, நம்ம எல்லா சூழ்நிலையில ஆண்டவரை முன்னிறுத்தணும். நாம பின்னாடி இருக்கணும். நம்ம தாழ்த்தணும். ஆண்டவர் தான் முன்னிறுத்தணும். மனுஷனை போய் முன்னிறுத்தக்கூடாது, அல்லது நம்மையே நாமே முன்னிறுத்தக்கூடாது. ஆண்டவரை முன்னிறுத்தணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகம் பாரு, ஏசப்பா எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன் இருந்தவர், எனக்கு முன்னே இருந்தவர்ப்பா. அவர் எப்போ எங்கேயும் வியாபத்து இருக்கிறார். ஆண்டவரையே மகிமைப்படுத்துகிறார். வாசி. ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். நான் மேன்மை உள்ளவன் நீங்க நினைக்கிறீங்க. என் மூலம் அற்புதம் நடப்பதால, என் மூலம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதால நீங்க என்ன மேன்மையா நினைக்கிறீங்க? நான் அல்ல, அவரே மேன்மை உள்ளவர். யாரு? நம்ம ஆண்டவர் தான் மேன்மை உள்ளவர். நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார். ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை மேன்மைப்படுத்துறீங்களோ, உங்களை மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க மேன்மைப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்துறீங்களோ, உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரகசியம் யோவான் ஸ்நானனுக்கு தெரியும். நான் இல்லப்பா, நான் ஏதோ நல்ல பிரசங்கம் பண்றதால நீங்க என்ன மேன்மையா பாக்குறீங்க. நான் இல்ல, அவரே மேன்மை. அவர் தான் மேன்மைக்குரியவர்னு யோவான் ஸ்நானகன் சொல்வதை பார்க்கிறோம். வாசிமா. மேன்மையுள்ளவர் என்று நானே சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். சத்தமா கூறணும், பயப்படக்கூடாது. சாட்சியை சத்தமா சொல்லு, உண்மையை உரக்க சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சொல்லும் போது நம்மை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி நல்ல போல்டா சொல்லு, பயப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. Be bold in Christ. ரெண்டு காரியம் நான் வலியுறுத்தி சொல்றேன். Be bold in Christ, be happy in Christ. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இரு, கர்த்தருக்குள்ள எப்போதும் தைரியமா இரு. இதுதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவையான மிக 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 அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. சொல்லுங்க, be bold in Christ. சொல்லுங்க, எல்லாம் வாய்க்கால் சொல்லுங்க. Be bold in Christ, be happy in Christ. கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன், கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன், கர்த்தருக்குள் நான் தைரியமா இருப்பேன். கர்த்தருக்குள் நான் தைரியமா இருப்பேன். எல்லாம் வாயில திறந்து சொல்லலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருப்பேன், கர்த்தருக்குள் நான் தைரியமா இருப்பேன். ஆவியானவரே என்னை எங்களை பலப்படுத்தும். ஆமென். அடுத்தது போயிடலாம். வசனம் டைம் இல்ல, சுருக்கமா போயிடுறேன். நிறைய வசனம் ஆனாலும் டீப்பா பேச ஆசைப்படுறேன். அடுத்தது அப்போஸ்தலர் 3:15 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:15. அங்க வச்சிருந்தேன் ரெட் கலர் வாட்டர். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாம தான் சாட்சி. யோவானும் பேதுரும் சொல்றாங்க, அன்னைக்கு ஆதிகால சபையில
இன்றைக்கு நீங்களும் நான் தான் சாட்சி. நாம என்ன நினைக்கிறோம் சாட்சின்னா, சாட்சியா சாகத்துக்கு ஆண்டவர் யாரோ ரத்த சாட்சி சிலரை வச்சிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருவரும் சாட்சி. அல்லேலூயா. ரத்த சாட்சின்னு ஆண்டவர் சிலர் வைத்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் சாட்சியா ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்களும் சாட்சியா வாழ வேண்டியது ஒவ்வொரு மேல விழுந்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் வாசி. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதினா ஜீவனுக்கு அதிபதி. அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி. அவருடைய அனுமதி இல்லாம உயிரை எடுக்கவும் முடியாது, ஒருவரால கொடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. அப்பயே நம்ம பயப்படணும். கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் நம்ம ஆண்டவர். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஏசப்பாவை கொலை செஞ்சாங்கன்னா அவரே தானா நமக்காக, ஆமென், நம்முடைய பாவங்களுக்காக, ஒட்டுமொத்த உலக மக்களுடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் சிலுவை மரணத்துக்கு. அவரை யாரும் டச் கூட பண்ண முடியாது. அவரே ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். வாசி. கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மூன்றாவது நாள் பிதாவாகிய தேவன்